முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசென்னை தேற்றுவார், இயேசென்னை தேற்றுவார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் உங்களை சந்திப்பது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். விசேஷமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் உள்ள 46 முதல் 52 வரை உள்ள வசனங்களை கொண்டு நான் உங்கள் மத்தியில் சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள கர்த்தருக்குள் வாஞ்சிக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை மட்டும் இல்லாமல் இருந்தால் எப்போதோ நாம் அழிந்திருப்போம். அவருடைய வசனம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருந்தால், இந்த வசனம் மட்டும் எனக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கை எப்படியெல்லாமோ மாற்றப்பட்டிருக்கும், எப்படியெல்லாமோ சீரழிக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் இந்த சூழ்நிலைமையில் அந்த வசனத்தின் வெளிச்சத்திற்குள்ளே வந்து அவரை ஆராதிப்பதும், அவருடைய வார்த்தையை கேட்பதும், அவரோடு பேசுவதும், அவரிடத்திலிருந்து அந்த ஒரு மெல்லிய சத்தத்தை உணர்ந்து கொள்வதும், அவருடைய பரிசுத்த தொடுதலுக்காக காத்திருப்பதும் ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நான் தியானிக்கும் பொழுது அதில் முதலாவது காரியத்தை நான் எப்படியாக பார்த்தேன் என்று சொன்னால், முதலாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பர்த்திமேயு என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனை குறித்து, அவன் பார்வை இல்லாதவனாய் இருந்தாலும் அவன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தது போல ஒரு காலகட்டங்களில் பல வருடங்களுக்கு முன்பு நாமும் இந்த உலகத்தில் பிச்சை கேட்டு கொண்டிருந்த நிலைமையில தான் இருந்தோம். அன்புக்காக பிச்சை எடுத்தோம். நம்முடைய பேர் புகழ் பெருமைக்காக ஒவ்வொரு இடத்துலையா போய் பிச்சை எடுத்து கொண்டிருந்தோம். உண்மை, அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருந்தது. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு முன்பு நாம் பலவிதமான அடிமைத்தனங்களில் விழுந்து கிடந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்த ஒரு நிலைமை. வாழ்வா சாவா என்ற ஒரு போராட்டத்தில் பிச்சை எடுத்து கொண்டிருந்தோம். மற்றவர்களுடைய நம்பி, மற்றவர்களுடைய வாழ்க்கையில இருந்து ஏதாவது கிடைக்காதா, அந்த மேஜையிலிருந்து ஏதாவது கீழே விழாதா, என்னை திரும்பி பார்க்க ஒருவரும் இல்லை, என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி பல சூழ்நிலைகளில் நாம் உடைக்கப்பட்ட அனுபவத்தில் நின்று கொண்டிருந்த நாட்களில் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அந்த பார்வையற்ற மனிதனுக்கு, அவனுடைய கண்களுக்கு ஒரு ஒளியை கொடுப்பதற்கு, ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு, ஒரு பார்வையை கொடுப்பதற்கு, அவன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு தெய்வம் கடந்து வந்தார். இங்கே 46வது வசனத்தில் அங்கே திரளான ஜனங்கள், அவருடைய சீஷர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்கள் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? 47வது வசனம் சொல்லுகிறது, அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள் போதும். இந்த மனிதர்களை திருப்திப்படுத்தி வாழ்ந்த நாட்கள் போதும். சில ஊழியக்காரர்களை திருப்திப்படுத்தி அவர்கள் பின்னால நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்கள் போதும். இன்றைக்கு நம்மை திசை திருப்பதற்கு இந்த வாலிபர்களை இன்றைக்கு திசை திருப்பி வாலிபர்களை தங்களுக்காய் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களும் பெரிய பெரிய அரசியல் நட்சத்திரங்களும் அரசியல் தலைவர்களும் இன்றைக்கு எழும்பி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் இன்றைக்கு இப்படிப்பட்ட தலைவர்களை வழிபடுவதைப் போல, என் தலைவனை ஒரு விசை பார்க்க மாட்டேனா, ஒரு விசை கிட்ட போய் நிற்க மாட்டேனான்னு சொல்லி
பிச்சை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு ஒரே ஒரு தெய்வத்தால் மட்டும்தான் முடியும். அவர்தான் இயேசு. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தை நீங்கள் அறிந்தால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் மனிதர்களுடைய தயவின்றி நீங்கள் வாழ முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தையை நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும், என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தையில 47வது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவின் 2ஆம் வருகை கேள்விப்பட்டு, 2வது அவர் வருவார் என்று விசுவாசித்து காத்திருக்கிறோம். ஆனால் இன்னும் முதல் முறை இயேசு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, எனக்காக மரித்தாரே, எனக்காக இரத்தங்களை கொடுத்தாரே, எனக்காக அடிக்கப்பட்டு சிலுவையில் தொங்கினாரே, அவர் எனக்காக உயிர் தெழுந்தார். அந்த முதலாவது வருகை கூட இன்னும் அறியாத கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லுவதற்கு இன்றைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? வசனத்தின் வெளிச்சம் என்பது உங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் போகும் பொழுது நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்கள் மாத்திரமல்ல, ஒரு சமுதாய மாற்றம், ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் வர வேண்டும். அது வந்தால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில இயேசு இருக்கிறார் என்பதற்கு அர்த்தம். இயேசு வருகிறார்னு கேள்விப்பட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு எண்ணம், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஒன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு அநேகர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. இயேசுவை நீங்கள் இன்று வரை அறிந்தும் அறியாதது போல இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இயேசுவே தாவீதின் குமாரனே, உமக்காக காத்திருக்கிறேன், ஒரு விசை என் வாழ்க்கையில வாங்க. இதோ என்னுடைய இருதய கதவை நீர் தட்டி கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன். நான் இந்த உலகத்தின் இச்சைகளில் விழுந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் சில மனிதர்களுக்காக நான் அன்பு பிச்சைக்காய் அலைந்து கொண்டிருக்கிறேன். சில மனிதர்களுடைய வாழ்வில் நான் இடைப்பட்டு சிலருக்கு திருப்திப்படுத்துவதற்காக, சிலரை உயர்த்துவதற்காக, சிலருக்கு நன்மை செய்வதற்காக என் வாழ்க்கையை நான் பிச்சை கொடுத்து தொலைத்து கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டு நிற்கிறேன். இப்படி அநேகர் இந்த நாளில் இந்த தொலைக்காட்சி வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒரே ஒரு சிக்னேச்சர் தான் போட்டு கொடுத்தேன். அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நன்மை செஞ்சேன். இப்போ அவங்க எங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா? நீங்கள் இன்றைக்கு அவர்களிடத்தில் போய் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து விட்டார்கள். இன்றைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. நீங்கள் ஒரு வெளிச்சத்திற்குள்ள வரப்போகிறீங்க. இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் கொஞ்சம் உள்ள வாங்க, அந்த காது கொடுத்து இந்த வார்த்தைகளை கேளுங்க. சொல்லுகிறான், அவன் இயேசுவே தாவீதின் குமாரன். சில நேரங்களில் இப்படி நாம் இயேசுவை திடீரென அழைக்கும் பொழுது, திடீரென நல்ல பிள்ளையா சர்ச்சுக்கு போகும் பொழுது, திடீரென நாம் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறும் பொழுது, திடீர்னு ஒரு மாற்றம் வரும் பொழுது இந்த உலகம் நம்மளை கொஞ்சம் அதட்ட தான் செய்யும். இந்த உலகம் நம்மளை பார்த்து கொஞ்சம் பரியாசம் பண்ணத்தான் செய்யும். திடீர்னு என்ன இவன் மாறிட்டான், திடீர்னு இவனுக்குள்ள என்ன மாற்றம்னு சொல்லி இவங்க என்ன செய்வாங்க? நம்மை குறித்து பேசத்தான் செய்வாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அவன் இயேசு வருவதை கேள்விப்பட்டான். அங்கே திரளான கூட்டம், அங்கே நிறைய சீஷர்கள் எல்லாம் வந்தாங்க. ஆனாலும் அந்த கூட்டத்துக்குள் அவன் இயேசு வருவதை கேள்விப்பட்டான். இந்த உலகத்தில் எத்தனை நம்பிக்கைகள் இருக்கலாம், எத்தனை வழிபாடுகள் இருக்கலாம், எத்தனை மார்க்கங்கள், எத்தனை மதங்கள், எவ்வளவோ காரியங்கள் உங்களை சுற்றி இருந்தாலும் இயேசு ஜீவனுள்ள தேவன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால், அந்த உணர்ந்து கொண்ட மாத்திரத்தில் உங்களால் அவருடைய அன்பை ருசிக்க முடியும், அவருடைய நாமத்தை தரிக்க முடியும். நீங்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் உங்கள் வாழ்க்கை மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, 48வது வசனம் சொல்லுகிறது, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். 2 காரியங்களை, 2 சத்திய வார்த்தைகளை இங்கே நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, நீங்கள் எழும்பி விடாதபடிக்கு, நீங்கள் வளர்ந்து விடாதபடிக்கு, நீங்கள் அடுத்த நிலைக்கு வந்து விடாதபடிக்கு, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அநேகர் இந்த உலகத்தில் உங்களை எழும்பாமல் பார்த்து கொள்வார்கள்.
நல்ல ஆண்டவருடைய வார்த்தைகள் அப்படியே உங்களுக்குள்ள வருகிறது. இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற வார்த்தை. இதெல்லாம் வருஷ கணக்கில் நாங்கள் தியானிச்சிட்டு இருக்கிற வார்த்தைன்னு நீங்க சொன்னாலும் இன்றைக்கு இந்த வார்த்தை, இந்த சம்பவம் வருவதற்கு காரணம் உங்களை சிலர் அதட்டி கொண்டு இருக்கிறாங்க, எழும்ப விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறாங்க. உங்க வாழ்க்கையினுடைய அடுத்த நிலைகளை குறித்து உங்களை பயப்படுத்துகிறாங்க. ஒரு சின்ன பலகீனத்திற்காக ஒருவரிடத்தில் போனாலும் அவர்கள் அந்த பலகீனத்தை சொல்லி விசாரித்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்றாங்க. உண்மைதான். ஆனால் ஜெபிக்கிறேன் என்ற வார்த்தையை விட நான் ஜெபிக்கிறேன், எனக்காக இந்த பலகீனத்திற்காக ஒரு தெய்வம் அடிக்கப்பட்டிருக்கிறார், அவர் என்னுடைய பலகீனத்தை அந்த சிலுவையில் சுமந்திருக்கிறார், நான் என்னுடைய பலகீனத்தை கிளைம் பண்ணி ஜெபிப்பேன் என்ற ஒரு விசுவாசம் என் அன்பு தேவ பிள்ளைகளுக்குள்ள வந்தே ஆக வேண்டும், வந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்கப்படுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முதலாவது அந்த 48வது வசனத்துல முதலாவது அவன் அமுக்கப்பட்டான், அதட்டப்பட்டான். இன்னைக்கு அப்படிதான் நீங்க இருக்கிறீங்க. ஒரு சின்ன வளர்ச்சி உங்க குடும்பத்தில் வந்தாலும் தாங்க முடியாது. எரிச்சலின் ஆவிகள். ஒரு சின்ன காரியம், இப்பதான் பிள்ளை படிச்சு முடிச்சு ஒரு வேலையில போயிருப்பா, ஒரு சின்ன சம்பளம் தான் வாங்கியிருப்பா, ஆனால் அப்படியே அதை நினைச்சு நினைச்சு எரிச்சலின் ஆவிகள் உங்களை சுற்றிலும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையில சில பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பதாய் வரும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் பிரச்சனைகள் வந்தே தீரும். பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம், பிரச்சனையே உன்னை விட என் தேவன் பெரியவர், பண தேவையே உன்னை விட என் தேவன் பெரியவர், உன்னை போல பல காரியங்களை அறிந்தவர் அவர், உன்னை சிருஷ்டித்தவரே அவர். அழகாக நீங்கள் கிளைம் பண்ணி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சபை என்பது வரக்கூடிய ஜனங்களை பிரசங்கிக்கிறவர்களாக, போதிக்கிறவர்களாக, பரிசுத்தத்தில் வாழ்வதற்கு முயற்சி எடுக்கிறவர்களாக, நல்ல வசனத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்களாக, அவர்கள் பலகீனங்களை கட்டி ஜெபிக்கிறவர்களாக, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் என் சபையின் விசுவாசிகளை கொண்டு கர்த்தர் செய்கிறார் என்ற சாட்சியை ஒரு தேவ மனிதன், ஒரு போதகர், ஒரு மேய்ப்பன் தன்னுடைய சபையின் பலிபீடத்தில் சொல்லுகிறார் என்று சொன்னால் அதுதான் சபை. எங்க இந்த விசுவாசி வளர்ந்துட்டா தனியா ஊழியத்துக்கு போயிடுவானே, எங்க இந்த விசுவாசி கொஞ்சம் கிருபை வரங்களை கத்துக்கிட்டான்னா, தெரிஞ்சுக்கிட்டான்னா இவனுடைய கண்கள் திறக்கப்பட்டிருமே, இவன் எப்பவும் குருடனாவே இருந்தா நல்லது, இவன் பர்த்திமேயை போல எப்போதும் குருடனா இருந்தா எப்ப பார்த்தாலும் இயேசுவே எனக்கு இறங்கும், பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, பிரதர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எங்க அண்ணனை வந்தா பார்க்க முடியுமா, எங்க பிரதரை வந்தா பார்க்க முடியுமா, எங்க பாஸ்டர் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தாங்கன்னு அநேக விசுவாசிகள் இன்றைக்கும் என் கண்களுக்கு முன்பதாக நீங்க இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையை மாற்றுங்க. உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு ஒரு தெய்வம், அண்ட சராசரங்களையும் படைத்த ஒரு தெய்வம் உங்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் சொல்லுகிற ஒரு காரியம், தயவு செய்து மீடியேட்டரை வைத்து ஒரு கல்யாணத்தை பண்ணாதீங்க, மீடியேட்டரை வைத்து ஒரு வீட்டை வாங்காதீங்க, மீடியேட்டரை வைத்து ஒரு நல்ல மேற்படிப்புக்கு பிள்ளைகளை அனுப்பாதீங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு மீடியேட்டர் வேண்டாம் என்று பலமுறை 15 வருடங்களாக இதை போதித்தும் இன்றைக்கும் அநேக விசுவாசிகள் நீங்கள் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்காக யாராவது ஜெபிக்கணும், உங்களுக்காக யாராவது எண்ணெய் பூசணும், உங்களுக்காக யாராவது சில ஜெப மையங்கள், சில ஜெப கோபுரங்கள், சில ஜெப நிலையங்களை வைத்து உங்களுக்கு ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஆனால் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? ஜெபிக்கவே மாட்டீங்க. பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனைகளை பார்த்த உடனே பின்மாறி போறீங்க. இங்க வசனம் 48வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எழும்பாதபடிக்கு, அவன் பேசாதபடிக்கு அநேகர் அவனை அதட்டின பொழுது அவன் செய்த காரியம் என்ன? முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார். முன்னிலும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், முன்னிலும் அதிகமாய் தேவனை தேட வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் புரிகிறது? எப்பவும் ஆசீர்வதிப்பது, எப்போதும் ஆசீர்வாத வார்த்தைகளை கேட்பது நம்முடைய ஒரு நோயாக மாறிவிட்டது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிறைஞ்ச மனசோட சொல்லுகிறேன், இந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகும். இந்த வசனத்தினுடைய வெளிச்சத்துக்குள்ள நீங்கள் வரும் பொழுது கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அவர் உங்கள் வாழ்க்கையை முன்குறித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் நீங்கள் அவருக்கு விசேஷித்தவர்கள். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்கள் மேல் ஒரு தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த தேவ திட்டம் நிறைவேறும் வரை
அவர் உங்களை கைவிட மாட்டார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில் என்று சொன்ன கர்த்தர் கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். சகல கிரியைகளையும் நீ செய்து முடிக்க மட்டும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லி கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார். நான் வாசல்களை திறப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கு அந்த வாசல்களை கர்த்தர் திறந்து கொண்டிருக்கிறார். அந்த வாசல்களை பயன்படுத்துங்கள். அந்த வாசல்களிலே நீங்கள் உட்பிரவேசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையினுடைய மிக பெரும் பங்காய் இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்கள் வியாபாரத்தில், உங்களுடைய ஒவ்வொரு செய்கைகளிலேயும் அவரை ஒரு பார்ட்னராக வைத்துக் கொள்ளுங்கள். அவரோடு இணைந்து நெல்லுங்கள். பரிசுத்த ஆவியினுடைய ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அவராலே ஒரு ஆலோசனையை பெற்றுக்கொண்டால் அந்த ஆலோசனை நடப்பதற்கு, அந்த ஆலோசனை கைகூடி வருவதற்கு அவர் கூட நின்று காரியங்களை வாய்க்க செய்வார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பர்த்திமேயு குருடனுடைய வாழ்வில இயேசு வருகிறார் என்று அவன் முதலாவது கேள்விப்பட்டான். இரண்டாவது, அவன் கூப்பிட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ள வந்தது. இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்ட அநேகர்கள் இன்றைக்கு இயேசுவை அறிந்தும் கூப்பிட தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறீங்க. மனசார சொல்லுகிறேன், ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரோடு பேச கற்றுக்கொள்ளுங்க. நல்ல வார்த்தைகளை தியானிங்க. நல்ல வேத புஸ்தகத்தை படிங்க. வானத்தின் பலகணிகள் உங்களுக்காய் திறக்காத பட்சத்தில், பரத்தில் இருந்து அருளப்படாத பட்சத்தில் உங்க வாழ்க்கை மாறப்போவதில்லை. உழைக்கிற உங்கள் உழைப்புக்குள்ள பலனை கர்த்தர் தருவார். அவர் உங்களுக்கான விதைகளை உங்கள் கரங்களில் தந்து உங்களை அந்த விதையை விதைக்க வைத்து அந்த விதையினூடாக உங்களுக்கான பலனை உருவாக்கி தருகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உழைப்பதற்கு, நீங்கள் சேமிப்பதற்கு, நீங்கள் செலவு செய்வதற்கு, உங்கள் பிள்ளைகளுக்காக சேமிப்பதற்கு என்று சொல்லி பல காரியங்களை அவர் உங்களுக்கு தருவார். எந்த ஒரு தலைவனும் தர முடியாது. ஆனால் இந்த அதிகாரிகளையே ஏற்படுத்தின ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு. அவரை பிடித்துக் கொள்ளும் பொழுது, இந்த மீடியேட்டர்லாம் வேண்டாம், டைரக்டா நீங்க அவரை பிடித்துக் கொள்ளும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில பட்சமாய் இருப்பார். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். பாருங்க, அந்த பர்த்திமேயு, நான் நினைக்கிறேன் அவனுக்கு இயேசுவை பற்றி கேள்விப்பட்டவன இதுதான் சான்ஸ். இன்னைக்கு இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. நீங்க சில நேரங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்றீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில வாய்ப்புகளை நீங்களே என்ன செய்கிறீங்க? போக்கடிக்கிறீங்க. கிருபைகளை போக்கடிக்கிறீங்க. கர்த்தர் கொடுத்த நல்ல அபிஷேகத்தை போக்கடிக்கிறீங்க. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை போக்கடிக்கிறீங்க. இப்போ நீ இருக்கக்கூடிய இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில், இந்த பாடுகளுக்கு மத்தியில், இந்த கடினமான இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நீ அவரை முன்னிலும் அதிகமாய் தேடுவதற்கு, முன்னிலும் அதிகமாய் ஜெபிப்பதற்கு, முன்னிலும் அதிகமாக அவரிடத்தில் பேசுவதற்கு, நீ அவரோடு நடப்பதற்கு இன்றைக்கு நீ உன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது உன் வாழ்க்கை மாறும். இந்த வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ள நீ வரும் பொழுது கர்த்தர் உன்னுடைய காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். இந்த வசனத்தை ஒரு 3-4 இடங்களில் போதிக்கும் பொழுது ஒவ்வொரு இடங்களிலேயும் ஆவியானவருடைய அந்த ஆளுகை, ஆவியானுடைய செயல்பாடு, கர்த்தருடைய கிரியையை என்னுடைய சொந்த கண்கள் கண்டது. இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பேர் தரக்கூடிய காணிக்கைகள், உதவிகளை கொண்டு நாங்கள் அந்த டிராவல் பண்ணி வருகிறோம். நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன், நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள், நீங்கள் கொடுக்குற அந்த சின்ன சின்ன உதவிகளில் தான் அந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். எங்களுக்குன்னு ஏதோ ஒரு தனியான ஒரு காரியம் அல்ல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலையும் நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிறது. இந்த விதை உங்கள் தலைமுறை ஆசீர்வாதமாய் மாறும். இந்த விதை உங்கள் வாழ்க்கையின் எல்லா நிலைகளையும், அடுத்தடுத்த நிலைகளில் நீங்கள் உயரும் பொழுது இது ஒரு விருட்சமாய் வந்து நிற்கும். அடுத்ததாக 49வது வசனத்தில் இயேசு நின்று அவனை வர சொன்னார். உடனே இந்த குருடனை இவர்கள் போய் என்ன செய்யறாங்க? நீ திடன்கொள், எழுந்திரு, உன்னை இயேசு அழைக்கிறார். தகவல் கொடுக்கப்பட்டாயிற்று. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நான் யாரையும் மட்டப்படுத்துவதற்காக இந்த வார்த்தை கொடுக்கல. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்களுடைய வேலை இவ்வளவுதான். இந்த 49வது வசனத்தில் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தரை மாத்திரம் நம்பி ஊழியம் செய்வர்கள். இதுதான் வேலை. இதுக்கு அடுத்த ஸ்டெப் நமக்கு முடியாது. இந்த ஒரு ஸ்டெப்பு தான். அது என்ன ஸ்டெப்பு? வந்து உங்கள்கிட்ட இப்போ பயப்படாதீங்க, எழும்புங்க, நீங்கள் அடுத்த நிலைக்கு போவீங்க, உங்களை உற்சாகப்படுத்துறது மட்டும்தான் எங்களுடைய வேலை. இதை தாண்டி நீங்கள் சிலரை வந்து ஒரு பெரிய ரோல் மாடலாவோ ஹீரோவாட்டோ நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு புரியும். சிலருடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது தெரியுது இல்லையா, பார்க்குறோம் இல்லையா? அவங்கள குறித்தெல்லாம் நம்ம நீதி பேசுகிறத விட, அவர்களை குறித்த காரியங்களை குறித்து ரொம்ப அதிகமாக நம்ம உற்சாகப்படுறதை விட பெஸ்ட் என்ன தெரியுமா? அவர்களுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த பாதையில் நம்ம பிரயாணப்படணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இயேசு சொல்கிறாரு, இப்போ அவனை கூட்டிட்டு வா, அவ்வளோதான். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தது, நேபாளுக்கு போப்பா, நேபாளில் போய் அவங்களெல்லாம் என் மந்தையில் சேர்த்துரு, அவ்வளோதான். நாம் அவர் சொல்லுவதை செய்யணும். அடுத்தது 50வது வசனத்தில், உடனே அவன் தன்மேல்
வஸ்திரத்தை இறந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தார். இந்த 50வது வசனம் மார்க் 10:50 சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு. அது என்ன வசனம்? அது என்ன சத்தியம்? இங்கே சொல்லப்பட்டிருக்க தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உனக்கு மேலே ஒரு வஸ்திரம் இருக்கு. ஆனால் இந்த வஸ்திரத்தை நீ எரிஞ்சாதான் ரட்சிப்பின் வஸ்திரம் வரும். அப்போ இந்த வஸ்திரத்தை நீ தூக்கி போடணும். அந்த வஸ்திரம் சில நேரத்தில் ஜாதிங்கிற வஸ்திரம் இருக்கும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா மேட்டிமைங்கிற வஸ்திரம் இருக்கும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா வஞ்சகம் அழகாக பேசுவாங்க, பசப்பாக பேசுவாங்க, உன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறேன்னு பேசுவாங்க. ஆனால் பேசும் பொழுதே நம்மளை எலும்ப விடாதபடிக்கு அதட்டி அமுக்கி உங்களை அடையாளம் இல்லாமல் ஆக்கி விடுவார்கள். எச்சரிக்கை ஆயிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் வஸ்திரத்தை எறிந்து விட்டான். இன்னைக்காவது மனம் திரும்புங்களேன். அந்த பிச்சை எடுப்பவனிடத்தில் என்ன இருந்திருக்கும்? அந்த பார்வை இல்லாத மனுஷனுக்கிட்ட என்ன இருந்திருக்கும்? ஒரு உதாரணத்தை கேட்குறேன். நல்லா அழகாக டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்டையெல்லாம் கட்டி இன் பண்ணி உங்கள் வீட்டு முன்னாடி ஒருத்தர் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டால் நீங்கள் முதல்ல என்ன சொல்லுவீங்க? உன் கை நல்லா இருக்குது, உன் கால் நல்லா இருக்குது, உனக்கு ஏன் நான் உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? கொடுக்க மாட்டோம். ஆனால் அதுவே அழுக்கான வஸ்திரம், நாட்டம் பிடிச்ச ஒரு வஸ்திரம், கிழிஞ்சு போன ஒரு வஸ்திரம், அதுதான் ட்ரெஸ் கோடு ஃபார் பிச்சைக்காரன். அவருக்கு அதான் ட்ரெஸ் கோடு. இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அவன் அந்த வஸ்திரத்தை தூக்கி முதல்ல என்ன செஞ்சான்? எறிந்தான். ஏன் எறிந்தான் தெரியுமா? அவனுக்கு தெரியும், எனக்கு ஒருவர் உண்டு, அவர் என்னுடைய வாழ்வின் புதிய ஒரு வஸ்திரத்தை, ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு தரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு ஏன்னா உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம். நான் இந்த சர்ச்சு அந்த சர்ச்சுக்கு அதை பண்ணேன், இந்த சர்ச்சுக்கு இதை பண்ணேன், அங்கே நேபாளில் சர்ச்சுக்கிட்ட காசு கொடுத்தேன், இதை பண்ண பெருசாக பேசுவோம். இது ஒன்றும் உங்களை பரலோகத்துக்கு அழைத்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அழுக்கான வஸ்திரத்தை, அந்த வஞ்சகமான வஸ்திரத்தை, உங்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த எரிச்சலின் வஸ்திரத்தை நீங்கள் இன்றைக்கு எரிஞ்சிட்டு எழும்பணும். முதல்ல அழுக்கு வஸ்திரத்தை, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த வஸ்திரத்தை கீழே போடணும். அப்புறம் அந்த இடத்த விட்டு நீங்கள் எழும்பணும். திரும்பவும் ரட்சிக்கப்பட்டுட்டு அதே குப்பைக்குள்ளே இருக்கக்கூடாது. அடுத்தது எழும்பி இயேசு இடத்துல வரணும். நம்ம பிரச்சனை என்ன? எழும்பி மனம் திரும்பி நல்லா ரட்சிக்கப்பட்டாச்சு, அவட போய் சர்ச்சில் போய் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, வாழ்க்கை மாறுது, பிஸ்னஸ் வளருது, நல்ல காரியம் நடக்குதுன்னா இயேசுகிட்ட வரமாட்டாங்க, அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. ஒரே ஓட்டம். அவங்களுக்குன்னு ஒரு பெரிய உலகத்தை என்ன செய்வாங்க? உருவாக்குவாங்க. திடீர்னு ஒரு கால், ஐயோ எல்லாத்தையும் இழந்துட்டேனே அப்படின்ட்டு. இதுக்கு பெஸ்ட் வழி என்ன? அவரிடத்துல வந்துருங்க, அவரிடத்துல சரண்டராங்க. அவர் உன்னை கேட்பாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என் அன்பு தேவ பிள்ளைகளை, பல தேவைகள், ஊழியத்தில் பலவிதமான பிரச்சனைகள், நான் கடந்து வர பாதைகளில் எத்தனையோ காரியங்கள், பலகீனங்கள், சோர்வுகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், தேவையில்லாத வீண் பழிகள், எல்லாத்துக்கு மேல கூடவே இருந்து பழகி கொண்டு பேசிக்கொண்டு நம்மளை குறித்து மற்றவர்களிடத்துல தப்பாக பேசக்கூடிய மனிதர்கள், இவர்கள் எல்லாரையும் சந்திச்சுட்டு வந்தாலும் ஆண்டவர் என்னை பார்த்து கேட்பாரு, எப்பா ஏன் சோர்ந்து இருக்கிற? அழைத்தது நான் என்னவோ, உனக்கு நான் என்ன செய்யணும் நீ எதிர்பார்க்கிற? அதை சொல்லு. ஒரே காரியம்தான், ஆண்டவரே நான் பார்வை அடையணும். 52வது வசனம் முடிச்சிடுறேன், ஜெபிக்க போறேன். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வையடைந்து வழியில இயேசுவுக்கு பின்ன. இது மார்க்கு 10வது அதிகாரத்தில் 52வது வசனம். இதுல ஒரு 3 காரியம் இருக்கு. அவன் பார்வை அடைந்தான், உடனே அவன் என்ன செஞ்சிட்டான்? இயேசுக்கு பின் சென்றான். இது 2க்கு முன்னாடி அவன் ஒன்று செய்திருக்கான். என்ன தெரியுமா? இயேசு இடத்துல அவன் வந்த உடனே அவர் சொன்னதை அப்படியே விசுவாசித்தான். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். நீங்கள் பார்வை அடைவீர்கள், உங்களுடைய வாழ்க்கை மாறும். இன்னைக்கு நீங்கள் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வீர்கள். நீங்கள் பார்வை அடைந்தவர்கள், வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ள வந்தவர்கள், அவைக்குரிய சபைக்குள்ள வந்தவர்கள், சபையின் அந்த வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறவர்கள். கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க, அவருக்கு பின் செல்லுங்க, அவர் சொல்லுகிற தரிசனத்தை நிறைவேற்றுங்க. கர்த்தர் யாருக்கு கொடுக்க வேண்டும், எந்த ஊழியத்துக்கு நீங்கள் படி அளக்க வேண்டும் என்று ஆவியானவர் பேசுவார். திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் ஜனங்களுக்காக, என் அருமையான அப்பா அம்மாவுக்காக, அங்கிள் ஆண்டி ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதுவரைக்கும் நடத்தினீரே உமக்கு நன்றி அப்பா. ஒரு விசை கர்த்தர் மனம் இறங்குங்க ராஜா. இந்த நாளிலேயும் உம்முடைய வார்த்தையை கேட்டு இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் வந்து எனக்கு பார்வை கிடைக்க வேண்டும். என்னிடத்தில் உள்ள இந்த அழுக்கான, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரிதாரம் பூசப்பட்ட இந்த மாய்மாலமான இந்த வஸ்திரம் கீழே விழ வேண்டும். நான் கர்த்தருக்காக எழும்பணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக அருமையான அங்கிள் ஆண்டி, ஒருவேளை நீங்கள் வயசுல
பெரியவர்களாக இருக்கலாம், என்னை விட ரொம்ப வயசுல பெரியவர்களாக இருக்கலாம். தயவு செய்து ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு நீங்கள் காட்டுகிற அந்த ஒரு மேட்டிமை, அந்த ஒரு அகங்காரம் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய ஆசீர்வாதங்களை கெடுத்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் உங்களோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து நீங்க ஒப்பு கொடுங்க. நீங்க காட்டுகிற இந்த பிடிவாதம் உங்க பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய வேலையை தடுத்து வைத்திருக்கிறது. நீங்க காட்டக்கூடிய இந்த கீழ்ப்படியாம இன்றைக்கு உங்களுக்கு மகனுக்கு நடக்க வேண்டிய திருமணம் தடைபட்டு கிடக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, மகனுக்கும் மருமகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளால தேவையில்லாத பிரச்சனைகள், மனஸ்தாபங்களை உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள், எரிச்சலின் ஆவிகள், இதெல்லாம் இன்றைக்கு நீங்கள் காட்டக்கூடிய அந்த அகம்பாவத்தினால, அந்த திமிராகன பேச்சினால கர்த்தர் உங்கள் மேல கிருபையாய் இருந்து உங்களுக்கு ஜீவன் பலன் சுகம் தந்திருக்கிறார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் a performance. நாங்க இங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கல, எங்களுடைய நிகழ்ச்சிகளை காட்டல, எங்களுடைய திறமைகளை காட்டல, எங்க தாளந்துகளை காட்டல. கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பகிரக்கூடிய ஒரு வாயாக, ஒரு கருவியாக, ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரனாக நின்று உங்களிடத்துல பேசுகிற ஒரு விசை கர்த்தருடைய சமூகத்தில் நில்லுங்க. ஆண்டவரே, என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்கப்பா. இயேசு உங்க வாழ்க்கையில வந்துட்டாருங்க. பல முறை அவர் உங்களிடத்துல பேசி இருக்கிறார். பல முறை நீங்கள் அவரை சந்தித்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில எப்போது சகோதரியே கர்த்தரோடு திட்டமும் தெளிவுமா பேசுறார். நீ யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. திரும்ப திரும்ப குடும்பத்துக்கு பயப்படுறேன், திரும்ப திரும்ப எங்க சமுதாயத்துக்கு பயப்படுறேன்னு சொல்லி சொல்லி நீ உனக்கு கிடைக்க வேண்டிய ஆவிக்குரிய நன்மைகளை இழந்து கொண்டிருக்கிறாய். எழும்பு, இந்த வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு எழும்பு. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நல்ல தெய்வமே, நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி. தொடர்ந்து உங்களுடைய கரம் செயல்படட்டும். நேபாள் தேசத்தில் நடைபெற்று வருகிற இந்த சபை கட்டுமான பணிகளுக்காக இன்னும் ஆண்டவரே எத்தனையோ மிஷனரிகள் தங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு மாசம் 5000 ரூபாய் உதவி செய்யக்கூடிய யாராகிலும் கிடைக்க மாட்டார்களான்னு காத்துட்டு இருக்கிறாங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு என்று சொல்லி எந்த வாழ்வாதாரம் இல்லாம இருக்குப்பா. நம்ம கொடுக்கிற இந்த ஒரு உதவியைத்தான் நம்பி இருக்கிறாங்க. அதை நீர் அறிந்திருக்கிறீர். அதற்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களை என் தேவன் எழுப்பித்தாங்க, பலப்படுத்தும், ஆசீர்வதியும். தொடர்ந்து இன்னும் ஆண்டவரே இந்த தேசத்துல அலைந்து திரிந்து மலைகள் தோறும், பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் ஆண்டவரே அலைந்து திரியும் பொழுது கர்த்தருடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். கூட இருந்து வழிநடத்துங்கப்பா. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்பிக்கக்கூடிய தெய்வம் நீங்க மட்டும்தான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை இந்த உலகத்துக்கு எடுத்துச் சொல்ல கர்த்தர் கிருபை பாராட்டும். துதிக மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.